அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபங்ஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. என்னோட வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஃபங்ஷன்னு பார்த்தீங்கன்னா, எங்க மாமியோட தம்பி மகளுக்கு தான் வந்து பூ வைக்கிறாங்க. அந்த ஃபங்ஷனுக்கு தான் வந்து நம்ம ரெடி ஆயிக்கிட்டு இருக்கோம். ஆ சாரீலாம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வந்து அயர்ன் பண்ணி குடுத்துட்டாங்க. ஏன்னா, இப்ப அயர்ன் பண்ண கூட எனக்கு டைம் இல்ல. அதனால அவங்கட்டயே வந்து அயர்ன் பண்ண குடுத்துட்டேன். தம்பிக்கு, அவங்களுக்கு, எனக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களே வந்து அயர்ன் பண்ணிட்டாங்க. வேற வீடியோ கிளிப்ஸுமே வந்து என்னால வீட்ல வந்து எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப பிஸி. 9 மணிக்கெல்லாம் வந்து பஸ் இருக்குன்ட்டாங்க. நான் எந்திரிச்சு பிள்ளைகள குளிக்க வச்சு, அடுத்து நம்ம வந்து கிளம்புறதுக்கே வந்து லேட் ஆயிருச்சு. அது அன்னைக்கு வந்து சொட்டு மருந்து வேற ஊத்தணுமா, சரி சொட்டு மருந்து ஊத்திட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நகராட்சிக்கு போயிட்டு, அங்கேயும் போய் பாப்பாக்கும், தம்பிக்கும் வந்து சொட்டு மருந்து ஊத்திட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம். எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டாங்க. நான் மட்டும் தான் சாப்பிடல. ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அதோட ஹஸ்பண்ட் வந்து உளுந்த வடையும், சமோசாவும் வாங்கி குடுத்தாங்க. வடைய மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸுமே வந்து எடுத்துட்டாங்க. அங்கருந்து கிளம்பியாச்சு. எங்க நம்ம இப்ப போய்க்கிட்டு இருக்கோம்னா, சூராணம் தான் வந்து போய்க்கிட்டு இருக்கோம். ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். போற வழியில பார்த்தீங்கன்னா, பஸ்ஸ வேற ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து நிப்பாட்டி போட்டுட்டாங்க. ஏன்னா, அந்த ரோடு வந்து ஒன் வே தான். முன்னாடி வேற ஒரு வண்டி வந்துகிட்டு, அவங்க வந்து எடுக்க மாட்டேன்ட்டாங்க. "நீங்க பின்னாடி போங்க, நீங்க பின்னாடி போங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ சால்வ் பண்ணி அப்படியே வந்தாச்சு. இந்த ஊருக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு போனோம். வேற யாருமே வந்து வரல. அப்புறம் நாங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஆளா வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியில பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஷெட் மாரி வந்து போட்டிருந்தாங்க. நல்லா குளு குளுன்னே இருந்துச்சு. இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா, எங்க மாமியோட தம்பி வீடு. அதுக்கு எய்த்தாப்ல தான் வந்து அவங்க தங்கச்சி வீடு. மேல வந்து வீடு இன்னும் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளயுமே வந்து வந்தாச்சு. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, சில்லுன்னு சர்பத் குடுத்தாங்க, வடை குடுத்தாங்க. அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதோட எங்க மாமியோட தங்கச்சியுமே வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வர சொல்லி, சரி அந்த மாமி வீட்டுக்கும் போயிட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு, அங்கேயுமே போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பொண்ண வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். நானும் எங்க 2 மச்சிலாம் சேர்ந்து பொண்ண வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து எடுத்தோம். ஏன்னா கேமராமேன் வரதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கிளிப்ஸ் எடுத்தா தான் வந்து எடுக்க முடியும். ஸோ அதையுமே வந்து எடுத்து முடிச்சுட்டு, அடுத்து வந்து சாப்பிட வந்தாச்சு. நானு, மச்சி, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து சாப்பிட வந்துட்டோம். பிரியாணி தான் வந்து வச்சிருந்தாங்க. பிரியாணி, முட்டை, தயிர் வெங்காயம், தால்ச்சா, அதோட வந்து சிக்கன் வந்து பொரிச்சு வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. பாஸ்மதி ரைஸ்ல தான் வந்து பிரியாணி ஆக்கியிருந்தாங்க. டேஸ்ட்டா இருந்துச்சு. அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து எடுத்தோம். எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். சர்க்கரை, அப்புறமேட்டுக்கு சாக்லேட்டு, அடுத்து சந்தனம், பூவு இதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து வச்சிருந்தாங்க. பொண்ணுமே பார்த்தீங்கன்னா, பார்க்க எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. வரிசையா எல்லாருமே. மாப்பிள வீட்டுக்கு, அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கேசரி, வடை, சட்னி, டீ எல்லாமே வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கேசரி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. கேசரி என்ன பண்ணாங்கன்னா, கிண்டிட்டு பிளேட்ல ஊத்திட்டு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, டூட்டி ஃப்ரூட்டி, அடுத்து வெள்ளரி பழ விதை இதெல்லாம் வந்து போட்டு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு, அப்படியே வந்து பீஸ் மாரி கட் பண்ணி குடுத்தாங்க. டேஸ்ட் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, அடுத்து பொண்ணுக்குமே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து வந்து பூ வச்சு முடிச்சுட்டு, பொண்ணுக்கு வந்தனமே வந்து வச்சு விட ஆரம்பிச்சுட்டாங்க. மாமி, மச்சி எல்லாருமே வந்து போட்டாங்க. ஃபைனலா நானுமே வந்து பொண்ணுக்கு வந்து சர்க்கரையுமே வந்து போட்டு விட்டுட்டேன். அன்னைக்கு டே வந்து சூப்பரா போச்சு. ரொம்ப என்ஜாயாவுமே இருந்துச்சு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா, பொண்ணோட தம்பி. அவங்களுமே வந்து சர்க்கரைலாம் போட்டு விட்டாங்க. அடுத்து வந்து மாமி, மச்சி, அடுத்து நானுமே வந்து சர்க்கரையெல்லாம் வந்து போட்டு விட்டேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்ப ஒரு 7:00 ஆயிருச்சு. வீட்டுக்கு வர பார்த்தீங்கன்னா, ஒரு 8:45 இருக்கும். வரும்போதே பிரியாணி இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துரும். அதவே நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போய் தூங்கியாச்சு. அன்னைக்கு டே வந்து எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.